ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ F29 இது வந்து நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டிருப்போம், ஃபுல் ரிவ்யூவும் பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கடையில தளபதி மொபைல்ஸ்லயும் வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓப்போ F29 5G. இப்போ F29 Pro வந்து உங்களுக்கு மார்ச் வந்து 29 வந்து சேல்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து மார்ச் 26. இன்னைக்கு வந்து F29 வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லயும் சரி நிறைய பேர் வீடியோ பார்த்திருப்பீங்க. டிராப் டெஸ்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணிக்குள்ள போடுறது, காஃபியை ஊத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் அதுக்குள்ள போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணி உங்களுக்கு வந்து போனை வந்து சேல்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஆனா நம்ம கடையில வந்து நான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டு கீழே போட்டுலாம் காட்டல. என்கிட்ட டெமோ போன் இருந்துச்சு. நான் போனை கீழே போட்டும் காட்டல, தண்ணிக்குள்ள போட்டும் காட்டல. அதனால அதுல IP68 69 வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. அதுக்கப்புறம் டிராப் ரெசிஸ்டன்ட் கூட உங்களுக்கு 360 டிகிரி வந்து ஆர்பர் மாடி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு எந்த பொசிஷன்ல விழுந்தாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஆர்மர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டருக்கும் உங்களுக்கு IP68 69 கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து நான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ஃபோன் ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். IP ரேட்டிங்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷனும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா கீழே போட்டு விளையாண்டு செக் பண்ணாதீங்க. அது வந்து நார்மல் டிராப் டெஸ்ட்ல வந்து எந்த டேமேஜ் ஆகாது. அது சைடு கார்னர்ல அடிபட்டுருச்சுன்னா, நம்ம போடும்போது சைடு கார்னர்ல போய் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா கிராக் விழுந்துரும். அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐபி ரேட்டிங் வந்து IP68 69 இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி போன் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஆனா ஒருவேளை போனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஓப்போ F29 5G இது வந்து இப்ப சேல்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வாட்டர் ப்ரூஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணிக்குள்ள போட்டு விளையாடுறீங்க, தண்ணிக்குள்ள போய் எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்டர்னால ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நீங்க வாங்கின கடையில போய் திருப்பி போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. அது யாருமே சொல்லி விற்க மாட்டாங்க. அந்த போனை வந்து தண்ணிக்குள்ள வந்து போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம், தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஆனா வந்து இதையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் நான். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இதையும் தெரிஞ்சுக்கணும். இது வாட்டர் போனே நீங்க வாங்கியிருந்தாலும் இது வந்து ஒரு 24,000 போன் தான் ஸ்டார்டிங் ரேட்டு. நீங்க 1,00,000 கொடுத்து ஒரு IP ரேட்டிங்ல ஒரு போன் வாங்கினா கூட தண்ணிக்குள்ள போட்டு போன் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. அது டிஸ்கிளைமர்ல போட்டிருக்காங்க. அவங்க வந்து IP ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க தண்ணிக்குள்ள போட்டு வாட்டர் கம்பெனினால நீங்க வந்து ஒரு போனை சர்வீஸ் சென்டருக்கு எட்டு வந்தீங்கன்னா அதுக்கு செலவாகிற 1000 2000 செலவு நீங்க தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். போன் டெட் ஆனா கூட அதுக்கு நீங்க தான் பொறுப்பாகிற மாதிரி இருக்கும். அதனால IP ரேட்டிங் பார்த்து போன் வாங்குறீங்க, அது ஓகே தான். ஆனா தண்ணிக்குள்ள போட்டுலாம் விளையாடாதீங்க. சேஃபா எப்பவும் போல நீங்க போன் எதுக்கு யூஸ் பண்றீங்க அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. என்னைக்காவது வந்து தண்ணிக்குள்ள தெரியாம விழும், அன்னைக்கு போன் வந்து சேஃப் ஆயிரும், தப்பிச்சிரும். நம்மளா போட்டு விளையாட வேணாம். இன்னைக்காவது தண்ணிக்குள்ள தவறி விழும் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து மலையில போகும்போது நினைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மலையில ஃபுல்லா நினைஞ்சிருச்சு போனு, அன்னைக்கு வந்து போன் தப்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டைம்ல மட்டும் அதுக்காக போட்டு தண்ணிக்குள்ள வேணுக்குன்னு போட்டு விளையாண்டு போனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிற மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க. IP ரேட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த போன் வாங்கினாலும் நம்ம போன் வந்து IP ரேட்டிங் இருக்கு, ஒரு ரெயின்ல போகும்போது கூட நம்ம போன் தான் IP ரேட்டிங் இருக்குல்ல, ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணுக்குன்னு பண்ணி அது தப்பிச்சிரும். தண்ணிக்குள்ள போட்டு சில நம்ம நேரத்துக்கு வந்து போன் வந்து ஸ்டார்ட் ஆன் ஆகாம போன் டெட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அதனால தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணாதீங்க. வாங்கிட்டு இந்த போன்ல நம்ம போன்லயும் IP ரேட்டிங் இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொடக்ஷனும் நம்ம இதுல கொடுத்துருக்காங்க. கீழே போட்டா டேமேஜ் ஆகாதுன்ட்டு நீங்க தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஆனா கீழே போட்டு விளையாடாதீங்க. என்னைக்காவது தவறி கீழே விழுந்தா தப்பிச்சிடும். ஆனா 1,00,000 போன் வாங்கியிருக்கேன் OnePlus. போன டைம் கூட என் போன் கூட கீழே விழுந்துச்சு. விழும்போதுதான் தெரிஞ்சிச்சு போன் டேமேஜ் ஆகலன்னு. தெரியாம தான் விழுந்துச்சு, நான் போடல. விழும்போது உடஞ்சிருச்சோ அப்படின்னு நானே ஒரு பயந்தேன். அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகல. ஆனா என் போன் கூட வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆர்மர் ப்ரொடக்ஷன்லாம் வந்து 360 டிகிரியில எப்படி போட்டாலும் உடையாதுன்ட்டு. ஆனா நம்ம நேரத்துக்கு உடஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க வாங்க, போன் வந்து நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. ஆனா கேமரா வந்து உங்களுக்கு விவோ அளவுக்கு இருக்காது. விவோ V15 வந்து லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அதோட ஒரு படி கம்மியா தான் இருக்கும். ஆனா ஓப்போ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடக்ஷன் சொல்லி தான் வந்து போனை கொண்டு வராங்க. கேமரா வச்சு இந்த போனை வந்து கொண்டு வரல. கேமரா சூப்பரா இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும், AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு இந்த போனை வந்து கொண்டு வரல. முழுக்க வந்து வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் பேட்டரி 6500 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 80 வாட்ஸ், இந்த மாதிரி வந்து இதை வச்சுதான் அந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியா இருக்கும். ப்ரொடக்ஷன் காஃபி ஏதாவது ஊத்துனா கூட வந்து போனுக்கு எதாவது டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி சொல்லி தான் அந்த போனே வித்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த போன் நல்ல போன் தான், கண்டிப்பா கன்சல்ட் பண்ணலாம். வீடியோ போட்டோகிராஃபி நல்லா தான் இருக்கு. இந்த போனை பிளைண்டா யாருமே அந்த IP ரேட்டிங்கை நம்ப வேண்டாம். அதுக்காண்டி தான் ரொம்ப நம்ப வேணாம், ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த IP ரேட்டிங்கை ரொம்ப நம்ப வேணாம் நீங்க.
அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கம்பெனி பொறுப்பு இல்ல, இந்த கடையில வாங்குறீங்களோ அவங்களும் பொறுப்பு இல்ல. நம்ம தான் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். போன் டெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நீங்க தான் முழுக்க காரணம், நீங்க தான் இருக்கணும். கடைக்காரன் கையை விரிச்சிருவாங்க. ஐபி ரேட்டிங் இருக்குன்னு சொல்லி நீங்க விளம்பரம் பண்ணி போட்டீங்க, நாங்க தனிக்குள்ள போட்டோம், போன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாதான் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட பதிலே இருக்காது. ஆனா டிஸ்கிளைமர்ல நீங்க படிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க ஒரே வார்த்தையில. அதனால தெரிஞ்சுட்டு வாங்க, தெரிஞ்சுட்டு டிஸ்கிளைமர் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிளைமர் எந்த போன் மட்டும் இல்லை, எல்லா போன்லயுமே ஐபி ரேட்டிங் இருக்கிற எல்லா போன்லயுமே வந்து அவங்க கம்பெனி பொறுப்பு இல்ல, சர்வீஸ் சென்டர்ல வந்து நாங்க வந்து ஃப்ரீயா பார்த்து தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்டர் கம்ப்ளைண்ட். அதனால இதை மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.